கொஸ்டின் யாராவது இருக்குன்ற பார்த்துருவோம். எல்சிஎம் பாருங்க. ஹெச்ஏஎம் அண்ட் எல்சிஎம் ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஹெச்இஎஃப் இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ், இது ஒரு ஃபார்முலா. அல்லது ஹெச்இஎஃப் ஆஃப் த டெசிமல் இஸ் ஈக்குவல் டு, சரியா, ஹெச்இஎஃப் ஆஃப் த நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர். அதே மாதிரி எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் த நியூமரேட்டர் டிவைடட் பை ஹெச்இஎஃப் ஆஃப் த டினாமினேட்டர். இந்த இடத்துல ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் அப்படின்றது சரிங்களா இரு எண்களின் பெருக்கல் பலன் அர்த்தம். புரியுதா? சரி, ரைட். இங்க பாருங்க, இங்க எல்சிஎம் எடுக்கணும்னா மேல இருக்க நம்பருக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்தா போதும். புரியுதா? சோ ஒரு ஃபிராக்ஷனுக்கு எல்சிஎம்னா மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்இஎம் எடுக்கணும். 20/3 வருதா திவ்யா? சரி, வெயிட் பண்ணுங்க, சம்ம செக் பண்ணுவோம். சரியா? அந்த ஸ்லாண்ட் ஐட்ட செக் பண்ணுவோம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஸோ 5 2 5 2 4 சுட்டு டேபிள் போகிறப்போ 5 1 2 10 20 20 டிவைட் பை ஹெச்சிஎஃப் 1 5 2 4 எல்லாத்தையுமே ஹெச்சிஎஃப் வந்து இடத்துல 1 வரும். ஏன்னா இது எல்லாமே சாரி கீழே இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3 6 9 27 இது எல்லாமே 3 தான் வரும். 1 2 3 8 அவ்வளோதான். சரியா? ஸோ 3 அவ்வளோதான். கிளியர்னா சீடிங்க, புள்ளையா நோடிங்க. கிளியர்னா சீடிங்க, புரியலனா நோடிங்க. ஸோ எல்சிஎம் கொடுத்துட்டாங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எல்சிஎம், கீழே இருக்க நம்பருக்கு ஹெச்சிஎஃப், அவ்வளோதான். கிளியரா? யா. இதே ஹெச்எஃப் கொடுத்தாங்கன்னா மேலே நம்பர் ஹெச்எஃப், கீழே நம்பர் எல்சிஎஃப், அவ்வளோதான். அடுத்து பாருங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே. ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கு ஆன்சர்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? இரு தொடர் தள்ளுபடி முறையே 25% 20% எனில் நிகரான ஒரே சமமான தள்ளுபடி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் முதல்ல 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ மாறிடுதுன்னா, ஸோ இப்போ 100 ரூபாய்க்கிற ஒரு பொருள் முதல் தள்ளுபடினால 75 ரூபாய் மாறிடுது. புரியுங்களா? 25% தள்ளுபடினால. புரியுங்களா? அப்போ இதில் எவ்வளோ தள்ளுபடி இருக்குது? டிஸ்கவுண்ட் இருக்குது 25%. புரியுங்களா? அதுக்கிறது ரெண்டாவது இதனால, சரியா, ரெண்டாவது 20%. அப்போ இந்த 75ல் 20% பட்சம் எவ்வளோ வரும்? 60 ரூபா. இது வரைக்கும் எவ்வளோ புரியுதா? இது வரைக்கும் எவ்வளோ புரியுதா? இது வந்து எவ்வளவு? 20%. இது வரைக்கும் எவ்வளோ புரியுதா பாருங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடி. இப்போ முதல்ல 100 ரூபாய்க்கிற ஒரு பொருள் முதல்ல வந்து 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ மாறுது? 75. அதுக்கடுத்து 20% தள்ளுபடி தராங்க. அப்போ இதில் 20%, இதில் 10% எவ்வளவு? 75. 7.5 7.5 + 7.5 எவ்வளவு? 15. அது கழிச்சா 60 ரூபா. கிளியரா? ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சர் 7 சென்டிமீட்டர் வருதா? சரி, நான் என்னன்னு செக் பண்ணுறேன்ப்பா. ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சர் 7 சென்டிமீட்டர் வருதா? அப்போ ஐஆர்எல் போட்டோம்னா ரைட், ஓகே. சரி, ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்க, அப்போ 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள், அப்போ 100 ரூபாய்க்கு விற்கிற ஒரு பொருள் எவ்வளோ விற்கிறாங்க? 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ வந்து பெர்சன்டேஜ் தள்ளுபடியாக இருக்குது? 40% தள்ளுபடியாக இருக்குது. இதுதான் ஒரே தள்ளுபடின்னு அர்த்தம். புரியுதா? கிளியர்னா கமெண்ட்ல சீடிங்க, புள்ளையா நோடிங்க. கிளியர்னா கமெண்ட்ல சீடிங்க, புள்ளையா நோடிங்க. நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. உங்கள் பெயர் மற்றும் மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்ஐ சார் போகிற லிங்க் போகிறமே அவர் கிளாஸ் லிங்கா? ரைட்டு. உங்களோட பெயர் மற்றும் மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ண. புரியுதா? அது சரியா? சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்னா 100 ரூபாய் விற்கிற ஒரு பொருளை 25% டிஸ்கவுண்ட் பண்ணி 75 ரூபாய் விற்கிறாங்க. திருப்பி அதில் 20% டிஸ்கவுண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அந்த பொருள் விற்கிறாங்க. அவன் நினைக்கிறான்னா 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது பதிலாக ஒரே டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 25%, அடுத்து 20% கொடுக்க பதிலாக என்னது? வர்ணிக்கா? புரியலையா? இதில் என்னமா புரியல? திருப்பி நடத்தவா? இதில் இந்த செம்மில் புரியல? 100 ரூபா 100% விற்கிற பொருள் 75% விற்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ 100 ரூபாவில் 25% போனால் 75% வரும். ஸோ அப்போ 100 ரூபாயில் 25 ரூபா போச்சுன்னா பாக்கி 75 ரூபா. இது முதல் தள்ளுபடி.
தொடர் தள்ளுபடியில் முதல் தள்ளுபடி 25%, அடுத்த தள்ளுபடி 20%. அப்போ அந்த 75 ரூபாயில் 20%, இதில் 10% வந்து 7.5, அப்போ 20% வந்து 15. ஸோ அப்போ இந்த 75 பயணிக்கு போச்சுன்னா 60 ரூபா. ஸோ அப்போ 100 ரூபாய் விற்கிற பொருள் 2% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் 60 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ 40% தள்ளுபடி. ஸ்ரீ ரங்கநாதன் குட் மார்னிங். கிளியரா? இப்போ புரியுதா பாருங்க. தனுஷியா கார்த்திக் நோ அமைச்சிருக்கீங்க, வர்ணிகா எம் வந்து நோ அமைச்சிருக்கீங்க. இந்த 60 எப்படி வந்து கேட்குறீங்களா? பிரணாவ் தசிகுமார், இந்த 75 ரூபாயில் 10% 7.5, 20% 15. ஸோ அப்போ அந்த 75ல் 15 போச்சுன்னா அப்படின்னா 60, அவ்வளோதான். அந்த 60 ரூபா போட்டிருக்கேன். இப்போ புரியுதா? பிரணாவ் தஸ்விகுமார் புரியுதா? புதுசாக வந்திருக்கிற மாணவர்கள் உங்களோட பேர் மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சந்தானம் வாக்ஸ் ரைட். புரியுதா? இப்போ புரியுது எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதுன்னா கமெண்ட்ல சி அடிங்க, புரியல நோ அடிங்க. நான் திருப்பி கூட நடத்துகிறேன், பிரச்சனை இல்லை. பட் முக்கியம் அது உங்களுக்கு அந்த இது தெரியணும், கண்டென்ட் தெரியணும், எப்படி வருதுன்றது தெரியணும். கிளியரா? கிளியர்னா கொஞ்சம் கமெண்ட்ல சீடிங்க, புள்ளையா நோடிங்க. பரவாயில்ல, 59 மாணவர் லைன் வந்திருக்கீங்க. உங்களோட பெயர் மற்றும் மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. 2 அடுத்தடுத்த இரட்டை எண்களின் மீ போவா என்ன? இது முக்கியமான கேள்வி. The HCF of 2 successive even number is அப்படின்னா சரியா? The HCF of 2 successive even number பாருங்க. உதாரணத்துக்கு இப்போ சின்ன நம்பர்ல ஆரம்பிக்கலாமே. பாருங்களேன், 1 2, 4 10, 12 360, 362 1024, 1066. இது எல்லாமே சக்சஸ் ஈவன் நம்பர் தான். இது மாதிரி புரியுதா? ஹாய் சுதாமணி குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். இது நிறைய பேர் வந்துருக்கீங்க. உங்களோட பெயர் உங்களோட மாவட்டம் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரைட்டா? The HCF of 2 successive even number கேட்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 2 சக்சஸிவ் ஈவன் நம்பர் எடுத்துங்க. இதுதான் அடுத்தடுத்த நம்பர். சக்சஸிவ் ஈவன் நம்பர்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவன் நம்பர்ஸ். சரியா? ரைட், ஓகே. அப்போ 2ங்கிறதுனால இதுக்கு HCF எடுத்தால் எனக்கு என்ன வரும்? 2 தான் வரும். இதுக்கு HCF எடுத்தால் 5, 6, அப்போ இதுவும் 2 தான் வரும். இதுக்கு HCF எடுத்தோம்னு வச்சிங்களேன் 180, புரியுங்களா 181, இதுக்கு HCF 2 தான் வரும். இதுக்கு HCF எடுத்து பாருங்களேன் 512, சரிங்களா? இங்கே பாருங்க 513, இதுக்கு HCF 2 தான் வரும். புரியுதா? கிளியரா? ஸோ இப்போ இது எந்த ஒரு நீங்கள் சக்ஸஸிவ் ஈவன் நம்பர் எடுத்தாலுமே அதோட HCF வந்து 2 தான் வரும். 2க்கு 4 எடுத்தாலும் 2 தான் வரும். ஏன்னா இங்கே 2க்கு 4 எனக்கு என்ன மாறும்னு கேட்டிங்கன்னா பாருங்க, 2க்கு 4 என்ன மாறும்னா 1, 2 மாறும். இங்கே 5, 6 மாறும். புரியுங்களா? இங்கே வந்து எனக்கு 180, 181 மாறும். இங்கே வந்து எனக்கு எதுனா 512, 513 மாறும். நீங்கள் HCF எடுக்கிறப்பயே உங்களுக்கு வந்து ஒரு ஆட் நம்பரும் ஒரு ஈவன் நம்பரும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீ அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகவே முடியாது. அடுத்த ஸ்டெப்புக்குள்ள HCF வந்து 1 தான் போட முடியும். ஸோ அப்போ எந்த சக்ஸஸிவ் ஈவன் நம்பர் ஈவன் தோ பெரிய நம்பராக இருந்தாலும் சின்ன நம்பராக இருந்தாலும், ஹாய் கோமதி செங்கல்பட்டு, பரணி திருவண்ணாமலை, சௌமியா மதுரை, சுபஸ்ரீ விழுப்புரம், மகேஷ் கன்னியாகுமரி. ஸோ அப்போ என்னதான் எனக்கு வரும்? 2 தான் எனக்கு வரும். கிளியரா? கிளியர்னா சீடிங்க, புரியலனா கமெண்ட்ல நோடிங்க. ஒரு வித குறியீட்டில் ரெட் என்பது 1 எனவும் ப்ளூ என்பது 2 எனவும், நல்லா கவனிங்க. ரெட் என்பது 1 எனவும் ப்ளூ என்பது 2 எனவும் வயலட் என்பது 3 எனவும் வயலட் என்பது 3 எனவும் எழுதப்பட்டால் ஆரஞ்சு புரியுதா என்பது என்னது?
ஹாய் சா. மகேஷ் கன்னியாகுமரி, சுபஸ்ரீ விழுப்புரம். ரைட்டு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல வந்து என்னென்ன வவல்ஸ் வரும். ஒரு வவல் இருக்கா, ஸோ 1 யூஇ. 2 வவல் இருக்கா, 2. இங்கே பாருங்க IOE. 3 வவல் இருக்கா, 3. அப்போ ஆரஞ்சுக்கு என்ன வரும்? விருதுநகர் மீனா வாங்க. ஸோ வவலில் எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா AEIOU. புரியுதா? AEIOU. ஸோ இங்கே பாருங்க OAE. அவ்வளோ 3. கிளியரா? அதே தான். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த ரெட்டு ப்ளூ வயலட் இதில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் எத்தனை லெட்டரோ அதை தான் கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ அப்போ ரெட்டில் வந்து 1 வவல் இருக்குது, யூஇயில் 2 வவல் இருக்குது, சரிங்களா? EOIயில் வந்து 3 வவல் இருக்குது, இதில் 3 வவல். புரியுதா? இப்போ தான் லைவ் பார்க்குறேன் சார். டாப்பிக்காக படிக்கலாமா இல்லை பிவிக்கு பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு பிவிக்கு நல்லா படிங்க. டாப்பிக்கை படிக்கணும். நீங்கள் உள்ள அன் அகாடமிக்கு உள்ளே வந்துடுங்க. சரியா? சாரி விசி அகாடமிக்கு உள்ளே வந்துடுங்க. இது ஒன்றும் கிடையாது. சரியா? இது முகமதிப்பை மாற்ற சொல்கிறாங்க. அப்போ இந்த உங்கள் பகடை வந்து இருக்குல்ல, 1 2 3 4 5 6. இதில் நம்ம கூறுவழி போடும்ல, 1,1 1,2 1,3 1,4 1,5. அதே மாதிரி 2,1 2,2 2,3 2,4 2,5. இப்படிதான். இப்படி கூறுவழி போகிற இடத்துல இந்த 1க்கு பதிலாக 2 போட்டீங்கன்னா இவங்களுக்கு கேட்ட ஆன்சர். அவ்வளோதான். சரியா? 2 போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல 2 முக மதிப்புகளும் சார்பகா எண்கள். சரியா? கோ பிரைம் நம்பர்ஸ் சொல்கிறாங்கல்ல, ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ஸ், அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். வேற ஒன்றும் கிடையாது. சாதாரணமாக ஒரு பகலில் 1 2 3 4 5 6 இருக்கும். இங்கே 2 2 2 4 4 5 6 வரும். அதுக்கேற்ற மாதிரி கூறுவழி 36 கூறுவழி எழுதணும். 36 கூறுவழி எழுதி அதை நீங்கள் போடணும். புரிஞ்சா? ரைட்டா? ஐந்து சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கன சதுரங்கள் ஒன்றோடு ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்பட்டு கிடைக்கும் புதிய கன சமூகத்தின் மொத்த பரப்பை காண்க. ரைட்டா? பாருங்க. ஸோ கன சமம்ன்ற ஒன்றும் கிடையாது, ஒரு 3D ஆப்ஜெக்ட் தான். அந்த இருக்குல்ல, இதாங்க செவ்வகம், இது கன செவ்வகம். புரியுங்களா? ரைட்டா? ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா பாருங்க, இங்கே பாருங்க, லென்த் இன்டு பிரெத்து, இந்த பக்கம் புரியுதா? லென்த்து பிரெத்து, அதுக்கடுத்து பிரெத்து ஹைட்டு. சரிங்களா? எல்பி ப்ளஸ் பிஹெச். புரியுங்களா? எல்பி ப்ளஸ் பிஹெச். அவ்வளோதான். பாருங்கள் என்னென்ன சர்ஃபேஸ் இருக்கு பாருங்கள். இது லென்த்து, இது பிரெத்து, இது பிரெத்து, இது பிரெத்து, இது பிரெத்து, இது லென்த்து, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹைட்டு, இது ஹைட்டு. சரியா? அவ்வளோதான். ரைட்டா? ஸோ பாருங்க, எனக்கு லென்த் இன்ட்டு பிரெத்து, பாருங்க, லென்த் இன்ட்டு ஹைட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கா, லென்த் இன்ட்டு ஹைட்டு. அதே மாதிரி பின்னாடி ஒன்று இருக்கு. ஸோ அப்போ 2 லென்த் இன்ட்டு ஹைட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கிட்ட பாருங்க, பிரெத் இன்ட்டு ஹைட்டு 2BH முடிஞ்சு போச்சா? அவ்வளோதான். ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து அந்த 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 காரணம் இல்லை, அந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்து இன்ட்டு ஹைட்டு, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து பாருங்க லென்த்து இன்ட்டு பிரெத்து. என்ன புரியுதா? இதுதான் மொத்த பரப்பு. வலைபரப்புனா இந்த சுற்றி இருக்கிற கர்வ்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அவங்க என்ன டோட்டல் சர்ஃபேஸ் இருக்காங்க. இது வரைக்கும் புரியுதா? ஃபார்முலா எப்படி இருக்கேன்னு புரியுதா? ஒரு 3D ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன், லென்த் இன்ட்டு ஹைட்டு, இந்த பக்கமும் ஒரு ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் ரெக்டாங்கிள் இருக்குது, பின்னாடி ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதனால 2LH. புரியுங்களா? அதுக்கு சைடில் வந்து பாருங்கள் BH இருக்கா. ஸோ இந்த பக்கமும் ஒரு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, பின்னாடி ஒரு ஸ்கொயர் பிரெத் இன்ட்டு ஹைட்டு. புரியுங்களா? மேலே ஒரு லென்த் இன்ட்டு பிரெத்து, கீழே ஒரு லென்த் இன்ட்டு பிரெத்து 2LB. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? ரைட், அவ்வளோதான். ஸோ அப்போ 2LB BH HL பாருங்க. அப்போ 2 வெளியில் எடுத்தோம்னா LB + BH + HL.
ரைட்டா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஸ்கொயரை ஒன்றா சேர்க்குறாங்க. சரியா? 2 ஸ்கொயரை ஒன்றா சேர்த்து ஒரு புதுசாக உருவாக்குறாங்க. டப்பா வந்து தூக்கி போட்டேன். 2 ஸ்கொயர் இருக்குது, 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர், 2 ஒன்றா சேர்க்குறாங்க. சேர்த்து ஒரு புதுசாக ஒரு ரெக்டாங்கிளை உருவாக்குறாங்க. ரைட்டா? அவள் புதுசாக ஒரு ரெக்டாங்கிளை உருவாக்குனாங்கன்னா பாருங்கள். அப்போ இங்கே லென்த்து எனக்கு என்ன இருக்கும்? 10 இருக்குமா? 10. ரைட்டா? இங்கே பிரெத் எவ்வளோ இருக்கும்? 5. ஹைட் எவ்வளோ இருக்கும்? 5. அவ்வளோதான். புரியுதா? ஸோ அப்போ லென்த்து 10, பிரெத்து வந்து 5, ஹைட் வந்து 5, 2 சேர்த்தாங்கன்னா எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். புரியுதா? அவ்வளோதான். ஸோ அப்போ ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல். எல் இன்ட்டு பி எவ்வளவு? 10 இன்ட்டு 5 50 ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச், பிரெத் இன்ட்டு ஹைட் எவ்வளவு? 25 ப்ளஸ் ஹச் இன்ட்டு எல், ஹச் இன்ட்டு எல். ஸோ இது பண்ணோம்னா 5 இன்ட்டு 10 50. புரியுதா? பாருங்க. எல்பி லென்த் இன்ட்டு பிரெத். லென்த் வந்து பாருங்க, இதை வச்சு பேஸ் பண்ணுறப்ப லென்த் வந்து எனக்கு எவ்வளவு? 10. பிரெத் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5. அவ்வளோதான். ஸோ எல்பின்னு ஃபஸ்ட்டு எல்பி கேட்குறாங்களா? லென்த் இன்ட்டு பிரெத் 50 போட்டாச்சு. அதுக்கடுத்து பிரெத் இன்ட்டு ஹைட் இருக்காங்களா? பிரெத் இன்ட்டு ஹைட் 5 இன்ட்டு 5 25. அதுக்கடுத்து ஹைட் இன்ட்டு எல், புரியுங்களா? ஹச் இன்ட்டு எல் 50. அவ்வளோதான். இஸ் ஈக்குவல் டு 2 இஸ் ஈக்குவல் இன்ட்டு 125 இஸ் ஈக்குவல் டு 250 சென்டிமீட்டர் ஸ்கொயர். புரியுதா? கிளியர்னா? சீடிங்க புள்ளையா நோடிங்க. சௌமியா ப்ராப்ளம் இல்லைம்மா, நீ ரெகுலராக ஒரு 3 நாள் 2 நாள் 3 நாள் அட்டன் பண்ணுமா, உனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும் சௌமியா. புரியுதா? இது கிளியர்னா? சீடிங்க புள்ளையா நோடிங்க. புரியுதா? ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த நியூ ரிசல்ட்டிங் கியூபாய்டு. இது கிளியர்னா? சீடிங்க புரியடி நோடிங்க. கிளியர்னா சி அடிங்க, அல்லது புரியலனா நோ அடிங்க. நெக்ஸ்ட், ஒரு பின்னத்தின் தொகுதி 50% அதிகரித்தும். ஒரு பின்னத்தின் தொகுதி 50% அதிகரித்தும் பகுதி 20% குறைந்தால், புரியுங்களா, அந்த பின்னம் 3/5 மாறுகிறது. அந்த பின்னத்தை காண்க. இதான் ஒரு பின்னம். பகுதி தொகுதி, புரியுங்களா? சரியா? The numerator of a fraction is increased by 50%. அப்ப இது நார்மலா 100ல இருந்து என்ன மாறுது? எனக்கு 150 மாறுது. புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதா? அது பாருங்க. denominator is decreased by 20%. அப்ப என்ன மாறுது? 100ல இருந்து எனக்கு 80 மாறுது. இது மாறினதுக்கு அப்புறம் அந்த ஃபிராக்ஷன் வந்து 3/5 இருக்கு. இது கிளியரா? இது வரைக்கும் முதல்ல புரியுதா? நியூமரேட்டர் ஆஃப் த ஃபிராக்ஷன் இஸ் இன்க்ரீஸ்டு பை 50%. ஸோ அப்போ நார்மலாக இருக்க எக்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150 மாற்றிட்டேன். டிக்ரீஸ்டு பை 20%. ஸோ அப்போ டினாமினேட்டரில் 100லேருந்து 20 கழிச்சிட்டோம்னா எவ்வளோ இருக்கும்? பாக்கி எனக்கு 80 இருக்கும். ரைட்டா? அவ்வளோ. இப்போ பாருங்க, எனக்கு அடுத்து பாருங்க என்ன வரும்? எனக்கு இந்த 100 கேன்சல் ஆயிருமா? ரைட்டா? ஓகே. அதுக்கடுத்து இந்த 0 கேன்சல் ஆயிருமா? ஃபைண்ட் ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. இப்போ 15x is equal to 8y is equal to 3/5. புரியுதா? ஸோ 15x is equal to 8y is equal to 3/5. இது அப்படியே 3 டேபிள் அடிச்சுக்கலாமா? 5 times. ரைட்டா? ஸோ அப்போ x/y is equal to இந்த 8 மேலே போயிருமா? 8/25. 5 டே கீழே வந்துருமா? அவ்வளோதான். கிளியரா? கிளியர்னா சரிங்க, புரியல நோடிங்க. இப்போ x/y எப்படி இருக்கும்? இந்த 8 மேலே போயிடும், இந்த 5 டே கீழே வந்துடும் 25. சம்மு கிளியர்னா சரிங்க, புரியலன்னா நோடிங்க. இன்னும் 6 நிமிஷம் இருக்கு, சீக்கிரம். இந்த முதல் சம்மந்த ஆன்சர் வரல, வெயிட் பண்ணுங்க, நம்ம செக் பண்ணிட்டு சொல்றேன். ரைட்டா? எல்லாரும் கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கும். 55 பேர் லைவ்ல இருக்கீங்க. உங்களோட பெயர் மாவட்டம் கமெண்ட் பண்ணுங்க. சம்மு கிளியர்னா சீடிங்க, புள்ளையா நோடிங்க. நெக்ஸ்ட் போலாமா?
கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றாக இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய 4 இலக்க எண் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றுமே இறங்கு வரிசையில் எழுத சொல்கிறாங்க. முதல் வழி எனக்கு என்ன இருக்குது? 9 8 1 0 எழுதிக்கலாமா? 10 முதல். ரெண்டாம் நம்பர் எனக்கு என்ன இருக்குது? 9 8 7 6 எழுதிக்கலாமா? மூணாம் நம்பர் என்ன இருக்குது எனக்கு? 9 9 5 1 போட்டுக்கலாமா? நாலாம் நம்பர் என்ன இருக்குது? 9 9 42 போட்டுக்கலாமா? இம்மா புரியுதான்னு பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து, இப்பெல்லாம் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் கேட்குறாங்க. சரியா? ஒரு வித்தியாசமாக கொண்டு வருன்னு சொல்லிட்டு இப்படி தான் கேட்டு விட்டுறாங்க. ஆனால் ஈஸி தான். அது அப்படியே இறங்கு வரிசையில் எழுதுறோம். புரியுங்களா? இறங்கு வரிசையில் அமைத்து. ஸோ அப்போ 9 9 4 2 9 9 5 1 9 8 7 6 9 8 1 0. இப்போ இதில் இது ஹையஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஹையஸ்ட் நம்பர் இதில் எதுப்பா? அந்த சி ஆப்ஷனில் இருக்குது. இதுதானே ஹையஸ்ட் நம்பரு. புரியுங்களா? 9 9 51 தான் ஹையஸ்ட் வேல்யூ. இந்த 9 9 51ல் இதோட ஒரிஜினல் நம்பர் என்னவோ அதுதான் ஆப்ஷன் நீங்கள் போடணும். புரியுங்களா? இதோட ஒரிஜினல் நம்பர் என்ன இருக்கு? 9 1 5 9. புரியுதா? கிளியரா? 71 பேர் இருக்கீங்க லைவ்ல. உங்க பெயர் மற்றும் மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே காலையில் 4 மணிக்கு நம்ம வீசி அகாடமியில் ஃப்ரீ மேக்ஸ் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு. உங்களோட பெயர் உங்களுடைய மாவட்டம் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். பின்வற்றில் எந்த இணை எண்களானது அவற்றின் பெருக்கு தொகையை மீச்சிறு பொதுமடங்காக இருக்குமாறு அமைகிறது? சரிங்களா? அதோட மீச்சிறு மடங்காக பெருக்கு தொகையை மீச்சிறு மடங்காக இருக்குமாறு எது அமைன்னு கேட்குறாங்க. ஸோ ஓனா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ரைட்டா? பாருங்கள், உதாரணம் வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ வருது பாருங்கள். 32 162. ஸோ 32 162 டூட்டெயில் போடலாமா? 16 81. சரி, ஓகே. திருப்பி 81 கஷ்டம். சரிங்களா? அதில் ஒன்றும் போட முடியாது. ரைட்டுங்களா? 3 டேபிள் 2 டேபிள் 4 டேபிள் 5 டேபிள் 6 ஆர்டர் பி. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், ஃபைனல் வேல்யூ பாருங்கள். 3 2 6. சரியா? 6 2 12. ஸோ அப்போ 81 81. ஸோ 2 162. 162 இன்ட்டு 16 வருதா? எங்க 162 இன்ட்டு 32. ஸோ அப்போ இது கண்டிப்பாக கிடையாது. இது முதல் புரியுதா? இது முதல் புரியுதா? 32க்கும் 162 எல்சிஎம் எடுக்கிறேன். நான் 2 டேபிளில் போடுறேன். இது 16 அளவை, இது 81 போடுறேன். இந்த 16 2 இருக்குன்னா எனக்கு 32 32 இன்ட்டு 81 தான் வருது. ஸோ அதோட பெருக்கல் பலனுக்கு சமமாக வரல. ரைட்டா? அடுத்து இங்கே பாருங்கள், 32 இன்ட்டு 81. அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சரியா பாருங்க, ரெண்டையும் வந்து பாருங்கள், 32 இன்ட்டு 81. இது 2 கேம் எல்சிஎம் எடுங்களேன். 32 81க்கும் கண்டிப்பாக நீங்கள் 32 32 டேபிள் தான் போடணும். ஏன்னா 81க்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 2ஆம் டேபிளில் போட முடியாது, 3ஆம் டேபிளில் போட முடியாது. ஏன்னா 81 என்னதுப்பா? சரியா? 81 என்னது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. நைன் டேபிளில் டிவைட் ஆகும், 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஆமாம், 9 டேபிளில் டிவைட் ஆகும். பட் ஆனால் இது வந்து 32ங்கிற 9 டேபிளில் வராது. அது 3 டேபிளையும் டிவைட் ஆகும். அது ஆனால் 32 3 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இந்த 2 நம்பரை நீங்கள் பெருக்கிறப்ப அவனோட எல்சிஎம் வேல்யூ சமமாக வர்றது இந்த இடத்துல வரும். ரைட்டா? ஓகேவா? அது 32ன்றது 9 டேபிளில் வராது. சரியா? இதே 81ன்றது 3 டேபிளில் டிவைட் ஆகும். ஆனால் 32 3 டேபிளில் டிவைட் ஆகுது. 81 2 டேபிளில் டிவைட் ஆகாது. 32 2 டேபிளில் டிவைட் ஆகும். ஸோ அப்போ ரெண்டுமே எந்த இடத்துலையுமே மேட்ச் ஆகி டிவைட் ஆகிற மாதிரி வரவே வராது. ஸோ அப்போ இது ரெண்டுகளின் பெருக்கல் பலன் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஏஎஃப் வந்து எல்சிஎம். புரியுங்களா? இது ரெண்டுக்கு ஹெச்ஏஎம் எல்சிஎம் மாடல் இதே தான் வரும். புரியுதா? 32 இன்ட்டு 81. 32 இன்ட்டு 81. ஸோ 32 16க்கு 6 பேலன்ஸ் 1 24 25. ஸோ 2 9 5 2 25 92. ஸோ அப்போ 25 92. புரியுதா? அவ்வளோதான்.
ஸோ கிளியரா? ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுதான் வந்து அந்த ரெண்டு நம்பருடைய பெருக்கல் பலனுக்கும் அதோட எல்சிஎம் வேல்யூக்கும் சமமாக இருக்கும். ஏன்னா இதோட HCF வந்து 1. கரெக்டு தான். கிளியரா? கிளியரா சீடிங்க பிரியாடி நோடிங்க. சீக்கிரம் மகளே, நான் அது மேம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சம் டக்குன்னு போடுற மாதிரி ஏதாவது சம் போடுமா? இல்லை சம் போடுவோம். அடுத்து உங்களுக்கு ரயில்வே மேக்ஸ் இருக்கு. ஆண்டொன்றிற்கு 20% தனி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை 2 மடங்கு ஆகும்? அப்போ என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் 100 ரூபா வச்சிருக்காருன்னா அந்த தொகை என்ன மாறிடுது? எனக்கு 200 ரூபா மாறிடுது. அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும்? 100 ரூபாயா இருக்கும். எவ்வளோ வருஷத்தில்? 20 வருஷத்தில். சரி, வருஷத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜில்? 20%. இவங்க புரிஞ்சா ஆண்டு 20% தண்ணி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகள் தொகை வந்து 2 மடங்கு ஆகுன்றாங்க. அப்போ 100 ரூபா வைக்கிறாங்கன்னா டக்குனு எவ்வளோ மாறுது? 200 ரூபாய் மாறுது. சரியா? ஓகேங்களா? அப்போ எஸ்ஐ வந்து புரியுங்களா 100. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20. ரைட்டா? ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. ரெண்டு லைவ் போகலாம்னு நினைக்கிறேன். செட்டிங்ஸை மாற்றிரியா மேம்கிட்ட சொல்லிடுறேன். புரியுதா? அவள் பாருங்க, எனக்கு முடிஞ்சு போச்சா? ரைட். ஸோ அப்போ என்ன ஃபார்முலா எனக்கு? எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100. மேம் லைவ் போய் பாருங்க மேம், லைவ் போகுதான்னு பாருங்கள். 2 லைவ் போகிற மாதிரி மாற்றிருக்கேன். போய் பாருப்போம். லைவ் போய் பாருங்கள். 2 லைவ் போகிற மாதிரி செட்டிங்ஸ் போட்டிருக்கேன். போய் பாருங்கள். அடுப்பாயில் உங்கள் கமெண்ட் தெரிய மாட்டேங்குது. டெட் எக்ஸாமில் 70 மார்க்ஸா? ரைட், ஓகே. ஸோ அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 என்னடா? அப்போ எஸ்ஸோட வேல்யூ எவ்வளவு? 100. பியோட வேல்யூ எவ்வளவு? 100. புரியுங்களா? என்ன நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபைன் பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 டிவைட் பை 100. புரியுதா? ஸோ இந்த 100 எல்லாம் கேன்சல் ஆகிடும். இந்த 20 அடிச்சிட்டோம்னா 5. அப்போ என்ன ஈக்குவல் டு 5. அவ்வளோதான். கிளியர்னா? சரிங்க, புரியாடி நோடிங்க. புரியுதா? 2லேயும் போக முடியுமா தெரியல, அதனால் அதை முடிச்சுக்கிடுவோம். இன்றைக்கி மதியம் 2 மணி பாலிட்டி கிளாஸ்க்கு நேற்று முன்னாடி கொடுத்த 2 ஃபைலு, அது 2மே சேர்த்து படிச்சு வந்துருங்க. நேற்று கொடுத்த அந்த பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஃபைலையும் புரியுங்களா, முந்தா நாள் ஒரு ஃபைல் கொடுத்தல, அது 2மே சேர்த்து படிச்சுட்டு வாங்க. சரியா? ஓகேவா? அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் மேக்ஸிமம் ஒன்றும் முடியுமான்னு பார்ப்போம். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு 100 அமெண்ட்மெண்ட்டுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் போட்டுருவோம். அது அல்லது இந்த டெஸ்ட்டு, இல்லைன்னா அரை மணி நேரம் வந்து ஷார்ட்கட் ட்ரிக்ஸு ப்ளஸ் வந்து அந்த டெஸ்ட்டு. ரைட்டா? கிளியரா? சம்மு கிளியரா? கிளியர்னா சரிங்க, பிரியாடி ஓடிங்க. ஸோ நம்ம அகாடமியில் படித்த மாணவர்கள் அனைவருமே இப்போ அரசு பதவியில் வெற்றிகரமாக இருக்காங்க. டிஎன்பிசி இப்போ குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். புரியுதா? பயன்படுத்திங்க. இது ஆஃப்லைன் ஆன்லைன் 2லேயுமே நடக்குது. நம்ம பழைய வீசநகரி மாணவர்களுக்கு இது ஃப்ரீ. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின்ஸ்க்கு அடைய டெஸ்ட் பேட்ச் வர சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எல்லாருக்குமே ஃப்ரீ. வீரராகவன் ஃப்ரம் திருவாரூர். ஹாய் வீரராகவன், பயன்படுத்திங்க. ஸோ நம்ம அகாடமியில் படித்து இப்போ எக்ஸாம் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கோம். ஆல் டிக்கெட் காட்டுறேன். சுபாஷினி அவர்கள் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நாமல் அவர்கள் டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ராம்பிரியா டெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. கௌதமி டெட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பயன்படுத்திக்கொள்ளுங்கள். ரைட்டா? ஸோ மீண்டும் இதில் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நாளைக்கு எல்லாமே லாஸ்ட் 20 கொஸ்டின் ஒரு 5000 கொஸ்டின் பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். இதிலேருந்து நாளை காலையில் 4 மணிக்கு கண்டினியூ பண்ணுவோம். சரியா? நன்றி, வணக்கம், பபாய், டேக்கிறேன், டாட்டா. ரைட், பபாய் மக்களே. வேற தெரிவிக்கணும்னா கீழே கமெண்ட்ல தெரிவிங்க. பபாய். மேம் கரண்டாலே இந்த ஒரே நிமிஷம் நான் அவளை 2 கொடுத்துறேன். முடிஞ்சு லைக் கிளாஸ் முடிஞ்சு.